Hello everyone, in the video animals lesson பார்க்க போறோம். Okay, first learning objectives பார்க்கலாம். After the completion of this lesson, students will be able to understand reproduction in animals, differentiate oviparous and viviparous animals, know about endangered animals and the importance to save them, list out the importance of wildlife sanctuaries and national parks, understand the need for the prevention of cruelty to animals. Okay, இப்போ introduction பார்க்கலாம். Our planet Earth has countless number of organisms including plants and animals. ஸோ நம்ம எர்த்தில் வந்து நிறையா கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு பிளான்ஸ் அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அமாங் தெம் அனிமல்ஸ் ஆர் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆர்கானிசம்ஸ். ஸோ அந்த பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கு நடுவில் அனிமல்ஸ் தான் வந்து ரொம்ப அட்வான்ஸான ஆர்கானிசம்ஸ் சொல்கிறாங்க. அனிமல்ஸ் ஆர் அ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அனிமல்ஸ் வந்து நேச்சரால் ஹியூமன் பீயிங்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்னு சொல்கிறாங்க. தே ஆர் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் அஸ் இன் அவர் டெய்லி லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூட் அ லாட் டு அஸ். ஸோ அவங்க வந்து நம்ம லைஃப் கூட ரொம்பவே க்ளோஸாக ரிலேட் ஆகிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறையா திங்ஸ் நமக்காக அவங்க வந்து தராங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சர் நவடேஸ் மோர் தேன் எவர் பிஃபோர். ஸோ மேன் வந்து நேச்சரை ரொம்பவே வந்து அழிச்சிட்ருக்காங்க, முன்னாடியை விட இப்போ வந்து நிறையாவே பாதிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் அண்ட் மெனி ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் ஆர் டிஸப்பியரிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ அதனால் என்ன ஆகுது, நிறைய அனிமல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நிறையா பிளான்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் ஒரு ஸ்பீஷீஸே வந்து காணாமல் போயிடுது எர்த்துலேருந்து. வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் திஸ் இன் திஸ் லெசன். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ்லாம் பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். திஸ் லெசன் வில் டீல் வித் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ், எக்ஸ்டிங்ஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் த வேஸ் டு ப்ரிசர்வ் தெம். ஸோ இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ், எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் த வேஸ் டு ப்ரிசர்வ் தெம். ஓகே, ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். Reproduction is a biological process by which an organism gives rise to a new organism. ஸோ ரீப்ரொடக்ஷன்ன்றது என்னது, ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் மூலமாக புது ஆர்கானிசம் வந்து உருவாகும். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் சீன் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து காமனாக எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயே வந்து நம்ம பார்க்கலாம். போத் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயும் இந்த ப்ராசஸ் நடக்கும். Reproduction is essential for the continuation of similar kinds of species generation after generation. ஸோ ரீப்ரொடக்ஷன்றது என்னது, ஒரு ஆர்கானிசம் வந்து அதே மாதிரி இன்னொரு ஆர்கானிசமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து அந்த ஒரு சிமிலர் கைண்ட் வந்து நம்ம அழிஞ்சு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ புதுசாக பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் வந்தால் தான் வந்து அந்த ஸ்பீஷீஸ் வந்து அழிஞ்சு போகாது. ஏன்னா எப்படியும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பிளான்ட் ஆர் அனிமல் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ வேறு ஒன்று புதுசாக வளரும் போது அது வளர வந்து லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் போய்கிட்டே இருக்கும். இன் அனிமல்ஸ் 2 types of reproductions are seen. They are sexual reproduction and asexual reproduction. ஸோ அனிமலில் மட்டும் 2 types of reproduction இருக்குது. என்னென்ன, செக்ஷுவல் அண்ட் asexual. ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ நேச்சுரல் வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ இன் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்றதுலாம் வந்து ஒரு ரொம்ப நேச்சுரலான ப்ராசஸ். எதுலலாம் இருக்கும் இது மாதிரி, ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் சில பிளான்ஸில் கூட இந்த ப்ராசஸ் நடக்கும். திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லென்த்தி ஆஸ் கம்பேர்ட் டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரொம்ப லென்த்தி, ரொம்ப பெரிய ப்ராசஸும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வர செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இல்லைனா யூனிக்கான சில பிளான்ஸ்லாம் கூட ப்ரொடியூஸ் ஆகும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். ஸோ அதோட ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். This is the first stage of sexual reproduction. ஸோ ப்ரீ ஃபர்டிலைசேஷன் தான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் கேமெட் ஃபார்மேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேமெட்ஸ் டேக் பிளேஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து கேமெட், அதாவது கேமெட்னா செக்ஸ் செல்ஸ், ஓகேவா. ஸோ கேமெட் ஃபார்ம் ஆகி அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும்.
In animals, males and females have different reproductive organ. So animalsல வந்து males அப்புறம் females வந்து ரெண்டு பேருக்கும் different reproductive organ இருக்கும். The male reproductive organ is called testes and the female reproductive organ is called ovary. So male ஓட reproductive organ பேர் testes and female ஓடது பேர் ovary. The testes produce the male gamete known as sperm and the ovaries produce the female gametes known as ova or eggs. So testes வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், மேல் கேமெட் அதாவது ஸ்பெர்ம்ஸ், அண்ட் அதே மாதிரி ஓவரிஸ் வந்து ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு பேர் வந்து ஓவா ஆர் எக். The male gametes reach the female gametes during this stage. ஸோ மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ரெண்டு வந்து ரீச் ஆகும், மீட் ஆகும். அதுதான் வந்து இந்த ஸ்டேஜ், ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்டேஜில் தான் மீட் ஆகும் ரெண்டும். Fertilization பற்றி பார்க்கலாம். When the male gamete reach the female gamete, they begin to fuse together. ஸோ ரெண்டு gametesum மீட் ஆகும்போது ரெண்டுதும் ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். The fusion of gametes is known as fertilization. ஸோ ரெண்டுமே ஃபியூஸ் ஆகிறது பேர் தான் வந்து fertilization. ஃபியூஸ் ஆகுறதுனா ஒன்றும் இல்லை, ரெண்டுமே வந்து ஒன்று கூட ஒன்று மிங்கிள் ஆகுறது. ஓகேவா? During fertilization, the nuclei of the sperm and the egg form a single nucleus together, resulting in the formation of a fertilized egg known as zygote. So fertilization அப்போ என்ன ஆகும், ஸ்பெர்ம் நியூக்ளியோட ஸ்பெர்மும் எக்கும் வந்து மிக்ஸ் ஆகி ரெண்டும் ஒரே நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும், ஒரு ஃபர்டிலைஸ்டு எக்காக ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் zygote. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பிக்சரில், இது வந்து ஓவம் அண்ட் இது ஸ்பெர்ம். த பெனிட்ரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த ஓவம். ஸோ ரெண்டுமே மீட் ஆகி உள்ள பெனிட்ரேட் ஆகுது, நியூக்ளியர் ஃபியூஷன் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இங்கே வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அ zygote, ஒரே நியூக்ளியஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து zygote. Fertilization in animals takes place in two ways. They are external fertilization and internal fertilization. ஸோ fertilization கூட ரெண்டு டைப்ஸில் இருக்கும், என்னென்ன, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். Okay. External fertilization takes place outside the animal's body. It usually takes place in aquatic environments where both egg and sperm are released into the water. So external fertilization வந்து மோஸ்ட்லி எங்கே நடக்கும், அனிமலோட பாடிக்கு வெளியில் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும், அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ இது மோஸ்ட்லி எந்த அனிமல்ஸில் நடக்கும், அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ்க்குலாம் தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அது அப்போ வந்து என்னாகும், போத் எக் அண்ட் ஸ்பெர்ம் ஆர் ரிலீஸ்ட் இன்டு த வாட்டர். ஸோ ரெண்டுமே வந்து வாட்டரில் இருக்கும் அண்ட் அது ரெண்டு வந்து ஃபியூஸ் ஆகும் வாட்டர்லேயே. ஸோ அவுட் சைட் த அனிமலோட பாடியிலேயே ஃபர்டிலைஸ் ஆகும். Fertilization in frogs and fish takes place by this method. So frog அப்புறம் fish இந்த அனிமல்ஸோட fertilization வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இந்த fertilization takes place inside the animal's body. It is called internal fertilization. Internal fertilization takes place in animals like cat, dog, cow, etc. ஸோ அதே மாதிரி வந்து அனிமலோட பாடிக்கு உள்ளேயே ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் எந்த அனிமல்ஸ்க்கெலாம் நடக்கும், கேட், டாக், கவ் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெலாம் வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, அடுத்து எம்ப்ரியோ ஃபார்மேஷன். த zygote fertilized egg further divides repeatedly into groups of cells. ஸோ இப்போ வந்து ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி ஒரே நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆச்சு, கரெக்டாக, அதுக்கு பேர் zygote. ஸோ அது வந்து இப்போது குட்டி குட்டியாக டிவைட் ஆகும், குட்டி குட்டியாக குரூப் ஆஃப் செல்ஸ் மாதிரி டிவைட் ஆகும். These cells develop into different tissues and organs constituting a full body. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபார்ம் ஆகும், ஒன்று டிஷ்யூவாக ஒன்று ஆர்கன்ஸாக, இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக ஃபார்ம் ஆகி ஒரு ஃபுல் பாடியாக க்ரியேட் ஆகும். திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் எம்ப்ரியோ. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து எம்ப்ரியோ. The embryo continues to develop in the uterus and it is developed into a body parts such as head, face, hand, etc. ஸோ இது என்னாகும், இந்த எம்ப்ரியோ வந்து ஃபர்தராக யூட்ரஸில் டெவலப் ஆகி குட்டி குட்டி பாடி பார்ட்ஸாக டெவலப் ஆகும், ஒன்று ஹெட்டாக, ஒன்று ஃபேஸ், ஹேண்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இது வந்து ஃபர்டிலைஸ்டு எக், இது வந்து 2 cell stage. ஸோ ரெண்டாக டிவைடாக இருக்குது. இது வந்து 4 cell stage, 4ஆக இருக்குது. அண்ட் இது வந்து 8 cell stage, இது வந்து 16 cell stage. இது வந்து blastocyst. ஓகே,
Based on whether the embryo develops outside or inside the body, animal are classified into oviparous and viviparous respectively. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்டிலைசேஷன் 2 டைப் சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி எம்ப்ரியோ வந்து அவுட்சைடு இல்லை இன்சைடு, இந்த மாதிரி எந்த அவுட் சைட் த பாடியில் நடக்குதா இல்லை இன்சைட் த பாடியில் நடக்குதான்றதை வச்சு அனிமல்ஸ் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஓவிபரஸ், இன்னொன்று விவிபரஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஓவிபரஸ் அனிமல்ஸ் பற்றி பார்க்கலாம். Animals in which embryo develops outside the body are called oviparous animals. ஸோ அனிமல்ஸோட பாடிக்கு வெளியில் எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஓவிபரஸ் அனிமல்ஸ். தே ப்ரொடியூஸ் தேர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் பை லேயிங் எக்ஸ். ஸோ இது வந்து எப்படி நடக்கும்னா, முட்டை போடுவாங்கள்ல லேயிங் எக்ஸ், அந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். இன் த கேஸ் ஆஃப் பேர்ட்ஸ், நியூ ஒன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த எக்ஸ். ஸோ பேர்ட்ஸ்லலாம் மோஸ்ட்லி வந்து எக் மூலமாக தான் குட்டி வரும். The eggshell protects the embryo from outer environment and the embryo receives its nutrient from the egg yolk. So eggshell வந்து எம்ப்ரியோவை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அந்த எம்ப்ரியோக்கான நியூட்ரியன்ஸ்லாம் எதுலேருந்து கிடைக்கும்? எக் யாக் இருக்கும்ல, உள்ளே வந்து எல்லோ கலரில் ஒன்று இருக்கும்ல, அதுதான் வந்து எக் யாக். அதுலேருந்து வந்து அதுக்கு நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கும். In these animals, the newborn one will have different developmental stages. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸில் வந்து புதுசாக பிறக்கிற அந்த குட்டிக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், இன் பட்டர்ஃப்ளை தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் லைக் எக், லார்வா, பியூப்பா அண்ட் அடல்ட். ஸோ பட்டர்ஃப்ளைல பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டான டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் என்னென்ன இருக்குமோ, எக், லார்வா, பியூப்பா, அடல்ட். ஈச் ஸ்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்டேஜுமே வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட ஃபார்ம்ஸ். The process in which a butterfly becomes an adult is called metamorphism. ஸோ எந்த ப்ராசஸில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து அடல்ட்டாக மாறுதோ அந்த ப்ராசஸ் பேர் மெட்டமார்ஃபாசிஸ். த லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் கேன் டேக் அ மந்த் டு இயர். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் வந்து ஒரு மாதத்துக்கும் இருக்கலாம், இல்லை ஒரு வருஷமாக கூட ஆகலாம் அது அடல்ட்டாக மாறுறதுக்கு. இங்கே ஒரு டூயினும் இருக்குது பாருங்கள். ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் அனிமல்ஸ் விச் ஹாவ் டபுள் லைஃப். ஸோ ஆம்ஃபிபியன்ஸ்லாம் வந்து 2 விதமான லைஃப் இருக்குமா. The early part of an amphibian's life is spent in water. ஸோ ஃபஸ்ட்டு இயர்லியாக அவங்க பிறந்தப்போ உடனே இயர்லி இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து வாட்டரில் தான் அவங்க லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆஸ் தே கெட் ஓல்டர் தே ஸ்பெண்ட் டைம் ஆன் லேண்ட். ஸோ அவங்க கொஞ்சம் வளர லேண்ட்லேயும் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமை. ஆம்ஃபிபியன்ஸ் லைக் ஃப்ராக் லே thousands and sometimes millions of small soft eggs in the water. ஸோ ஆம்ஃபிபியன்ஸ், ஃப்ராக்லாம் இருக்குல்ல, ஃப்ராக் வந்து ஒரு ஆம்ஃபிபியன், அதாவது அது தண்ணிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆம்ஃபிபியன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ராக் வந்து ஒரே டைமில் வந்து thousands of eggs இல்லை சம்டைம்ஸ் millions of eggs கூட வாட்டரில் லே பண்ணுமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து எக் அண்ட் இது வந்து டேட்போல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபுல்லாக வாட்டரில் மட்டும்தான் இருக்கும், லேண்டுக்கு வர முடியாது. அதில் ஃபிஷ் மாதிரி லேண்டுக்கு வந்தால் இறந்துடும். ஸோ வாட்டரில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அது வளர்ந்ததுக்கப்புறம் ஃப்ராகாக மாதிரி அது லேண்ட்லேயும் வாழ முடியும். ஓகே, இப்போ நம்ம பட்டர்ஃப்ளையோட ஸ்டேஜஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ ஸ்டேஜ் 1 பார்க்கலாம், எக். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அ பட்டர்ஃப்ளை லேஸ் எக்ஸ் ஆன் அ லீஃப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னாகும், பட்டர்ஃப்ளை வந்து எக் வந்து லீஃப் மேலே லே பண்ணும். தீஸ் எக்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் ரவுண்ட். ஸோ இந்த எக் எல்லாமே வந்து ரொம்ப குட்டியாக உருண்டையாக இருக்கும். அரவுண்ட் 5 days after the eggs are laid, a tiny worm-like creature will hatch from the egg. ஸோ அந்த எக்கை லே பண்ணி ஒரு 5 daysக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த எக்லேருந்து ஒரு குட்டியாக worm-like creature வருமா, புழு மாதிரி ஒன்று வெளியில் வரும். ஸோ ஸ்டேஜ் 2 வந்து caterpillar larva. The second stage is the caterpillar. It is also called larva. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து கேட்டர்பில்லர். ஸோ இப்போ நம்ம எக்லேருந்து ஒரு வார்ம் லைக் கிரியேச்சர் வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் வந்து கேட்டர்பில்லர். அதோட பேர் என்னது, லார்வா. இட் லுக்ஸ் லைக் அ வார்ம். அது வந்து புழு மாதிரி இருக்கும், வார்ம்னா புழு. த கேட்டர்பில்லர் ஸ்டார்ட்ஸ் டு ஈட் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஒன்ஸ் இட் ஹேஸ் ஹேட்ச்ட். ஸோ அந்த இது வந்து வெளியில் வந்த உடனே வந்து என்ன பண்ணும், அந்த கேட்டர்பில்லர் வந்து லீவ், ஃப்ளவர் எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட் பிகாஸ் இட் ஈட்ஸ் அ லாட். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து பெருசாக டக்குன்னு வளரும், ஏன்னா அது வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது ஆஸ் இட் க்ரோஸ் ஃபாஸ்ட் இட் ஷெட்ஸ் இட்ஸ் ஓல்ட் ஸ்கின் அண்ட் கெட்ஸ் நியூ ஸ்கின். ஸோ அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப பெருசாக. அதனால் அது அடிக்கடி அதோட ஓல்டு ஸ்கின்னை வந்து
ரிமூவ் பண்ணுற மாதிரி, ஷெட்னா வந்து அதை விட்டுட்டு புது ஸ்கின் வளர்த்துக்கும். A caterpillar shedding its outgrowth skin is called molting. ஸோ அது வந்து அந்த அவுட்டர் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதோட ப்ராசஸ் பேர் தான் மோல்ட்டிங். அடுத்து ஸ்டேஜ் 3 chrysalis pupa. The third stage is the pupa. It is mostly brown or green. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் தான் பியூப்பா. ஸோ பியூப்பான்றது என்னென்னா ஒரு கூடு மாதிரி அதை சுற்றி தானே அதுவே கட்டிக்கும். ஸோ அதுக்குள்ளே இருந்து பட்டர்ஃப்ளையாக உருவாகி வெளியில் வரும். This is the resting stage as well as the changing stage. ஸோ இதுதான் வந்து ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ். அது வந்து ரெஸ்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒரு கேட்டர்பில்லர் புழுவாக இருந்தது வந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுறதுக்கான சேஞ்சிங் ஸ்டேஜ் கூட இதுதான். The caterpillar turns into a butterfly. ஸோ இதுதான் வந்து அதோட லைஃப் சைக்கிள். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, அதுலேருந்து லார்வா வெளியில் வருது, ஃபுல்லாக லீவ்ஸ் இதெல்லாம் சாப்பிடுது. அண்ட் அதுலேருந்து பியூப்பா ஸ்டேஜுக்கு போகுது. அண்ட் அங்கேருந்து ஒரு அடல்ட் பட்டர்ஃப்ளையாக வெளியில் வரும். அண்ட் அகெயின் பட்டர்ஃப்ளை வந்து எக் லே பண்ணும். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து அகெயின் ரிப்பீட் ஆகும். ஸோ ஸ்டேஜ் 4 என்னது? பட்டர்ஃப்ளை அடல்ட். In the fourth stage, the pupa opens and a butterfly comes out. ஸோ ஃபோர்த் ஸ்டேஜில் பியூப்பா வந்து ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே என்ன வரும்? பட்டர்ஃப்ளை வெளியில் வரும். A butterfly is sometimes called an imago. ஸோ பட்டர்ஃப்ளையை சம்டைம்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? இமேகோன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அடல்ட். இதை வந்து அடல்ட்டுன்னு சொல்லணும். Butterflies are very colorful. When a butterfly first comes out, it is very tired and so it rests. ஸோ பட்டர்ஃப்ளை வந்து ரொம்பவே கலர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து ஃபஸ்ட் டைம் வெளியில் வரும்போது அது ரொம்ப டயர்டாக இருக்கும் உள்ளேருந்து வெளியில் வரும்போது. அதுக்கப்புறம் ஸோ அது வந்து ரெஸ்ட் எடுக்கும் கொஞ்ச நேரம். Then the butterfly will lay eggs and the life cycle will start all over again. ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த பட்டர்ஃப்ளை வந்து அகெயின் எக்ஸ் லே பண்ணும். அண்ட் அகெயின் வந்து லைஃப் சைக்கிள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம விவிபரஸ் அனிமல்ஸ் பார்க்கலாம். Animals in which the embryo develops inside the body are called viviparous animals. ஸோ எம்ப்ரியோ வந்து அனிமல் பாடிக்கு உள்ளேயே டெவலப் ஆச்சுன்னா அது வந்து விவிபரஸ் அனிமல்ஸ். These animals give birth to the young ones. ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் வந்து குட்டி போடணும்ல, அதுதான் வந்து விவிபரஸ் அனிமல்ஸ். The developing embryo gets its nutrients from the mother. ஸோ இப்போது அனிமல்ஸ் பாடிக்குள்ளேயே வளர்கிற எம்ப்ரியோக்கெலாம் நியூட்ரியன்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்? அதோட மதர் கிட்டேருந்தே எடுத்துக்கும் அது. Humans, cows, deer and dogs are examples for viviparous animals. ஸோ ஹியூமன், கவ், டீர், டாக்லாம் தான் வந்து விவிபரஸ் அனிமல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஓவிபரஸ் அனிமல்ஸ், விவிபரஸ் அனிமல்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The development of the embryo takes place outside the animal. The development of the embryo takes place inside the animal. ஸோ ஓவிபரஸ் அனிமல்ஸில் வந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் வந்து அவுட்சைட் த அனிமல்ஸ் பாடியில் நடக்கும். அண்ட் அதே மாதிரி விவிபரஸில் வந்து embryo development inside the animal பாடியில் நடக்கும். They produce their young ones by laying eggs. They directly give birth to the young ones. ஸோ ஓவிபரஸ் அனிமல்ஸில் வந்து முட்டை போட்டு அதுலேருந்து குட்டி வரும். ஆனால் விவிபரஸ் அனிமல்ஸில் ஸ்ட்ரைட்டாகவே வந்து குட்டி போடுவாங்கள்ல, ஸோ அதுதான் வந்து விவிபரஸ் அனிமல்ஸ். The embryo receives the nutrients from the egg yolk. The embryo receives the nutrients from the mother. ஸோ ஓவிபரஸ் அனிமல்ஸில் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் வந்து அவுட்சைட் த அனிமல் பாடி. ஸோ அதில் வந்து நியூட்ரியன்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்? எக் யாக்லேருந்து எடுத்துக்கும். அண்ட் அதே மாதிரி விவிபரஸ் அனிமல்ஸில் வந்து மதர் கிட்டேருந்தே எடுத்துப்போம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஓவிபரஸ் அனிமல்ஸ் ஆர் இன்செக்ட், ஃபிஷ், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் விவிபரஸ் அனிமல்ஸ் ஆர் கேட், டாக், ஹியூமன்ஸ் அண்ட் லயன்ஸ். ஸோ ஓவிபரஸ் அனிமல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? இன்செக்ட், ஃபிஷ், ரெப்டைல் அண்ட் பேர்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி விவிபரஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்ஸ், டாக்ஸ், ஹியூமன்ஸ் அண்ட் லயன்ஸ். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். ரைட் டவுன் த நேம்ஸ் ஆஃப் எனி 3 ஓவிபரஸ் அண்ட் விவிபரஸ் அனிமல்ஸ் இந்த டேபிள் கிவன் பிலோ. ஸோ இந்த டேபிளில் ஏதாவது 3 ஓவிபரஸ் அண்ட் 3 விவிபரஸ் அனிமல்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நீங்கள் கூட எழுதிக்கலாம். இன்செக்ட், ஃபிஷ், ரெப்டைல், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஓவிபரஸ் அனிமல்ஸில் வரும். கேட், டாக், ஹியூமன்ஸ் அண்ட் லைன்ஸ் இதெல்லாம் வந்து விவிபரஸ் அனிமல்ஸில் வரும். ஓகே, இப்போ நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். The type of reproduction in which only a single parent gets divided into 2 new offsprings is known as asexual reproduction. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து ஃபாதர் கேமெட் அண்ட் மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் ரெண்டு இது வந்து ஃபியூஸ் ஆகிறது மூலமாக ஒரு நியூ கிரியேச்சர் வந்துச்சு. ஆனால் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் இருப்பாங்க. அவங்களே வந்து
ரெண்டாக டிவைட் ஆவாங்க. ஸோ அதுதான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். This type of reproduction takes place in microorganisms like Hydra and Amoeba. ஸோ இந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி மைக்ரோ ஆர்கானிசமில் தான் நடக்கும். என்னென்ன எக்ஸாம்பிள்? ஹைட்ரா அண்ட் அமீபா. Asexual reproduction produces offsprings that are identical to the parent. ஸோ asexual reproductionல அதோட குட்டி எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு அப்படியே அதோட பேரண்ட் மாதிரி இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். There are several ways by which animals reproduce asexually. Some of them are explained below. ஸோ asexual reproduction வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. சிலது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபிஷன். Fission occurs in some invertebrate organism without backbone, multi-celled organism. ஸோ ஃபிஷன் வந்து எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் நடக்கும்னா சிலது இன்வெர்டிபிரேட், பேக்போன் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுவே இல்லாத சில அனிமல்ஸ். ஸோ இப்போ ரெப்டைல், ஸ்னேக்குக்கெலாம் வந்து முதுகெலும்பே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ். அப்புறம் மல்டி செல்டு ஆர்கானிசம், இந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் வந்து ஃபிஷன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் ஆகும். In this method, an organism splits itself into two parts. இந்த ப்ராசஸ், இந்த மெத்தட் என்ன ஆகும்? ஒரு ஆர்கானிசம் வந்து தன்னைத்தானே வந்து ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், flatworms, sea anemone and sea cucumbers divide into two halves and regenerate the other half in each of the resulting individuals. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். flatworm, sea anemone and sea cucumber இதெல்லாம் என்ன பண்ணும்? தன்னைத்தானே ரெண்டாக டிவைட் பண்ணிக்கும். அண்ட் அகெயின் ஃபஸ்ட்லேருந்து அந்த டூ ஹார்ஸ்மே வந்து ஃபஸ்ட்லேருந்து ரீஜென்ரேட் ஆகும், புதுசாக ஒரு இண்டிவிஜுவலாக வளரும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபிஷன். அடுத்து பட்டிங். பட்டிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் asexual reproduction that results from the outgrowth of a part of the body. ஸோ பட்டிங்கிறது என்னது? ஸோ இதுவும் வந்து ஒரு asexual reproduction தான். இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஆர்கானிசமோட அவுட்டரில் ஒரு அவுட்க்ரோத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டாக வளரும் இது. தென் த bud is separated from the original organism forming two individuals. ஸோ என்ன ஆகும்? அது வந்து ஒரு ஆர்கானிசமில் அவுட்டரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் பார்ட்டாக வளரும். பார்ட் ஆஃப் த பாடி, அவுட் க்ரோத் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பாடி. அந்த பார்ட் ஆஃப் த பாடி இல்லாமல் எக்ஸ்டர்னலாக ஒன்று வளரும். அண்ட் அது வந்து அதுக்கப்புறம் செப்பரேட் ஆகி அது ஒரு புது ஆர்கானிசமாக வளரும். அந்த பட்டிங் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக ஒன்று வளருச்சுல, ஸோ அது வந்து செப்பரேட் ஆகி புதுசாக வளரும். பட்டிங் அக்கர்ஸ் காமன்லி இன் சம் இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ் சச் அஸ் ஹைட்ராஸ் அண்ட் கோரல்ஸ். ஸோ பட்டிங் எந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் நடக்கும்? இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ், அதாவது முதுகெலும்பு இல்லாத அனிமல்ஸ்க்கெலாம் தான் வந்து பட்டிங் மெத்தட் நடக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா ஹைட்ராஸ் அண்ட் கோரல்ஸ். அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன். Fragmentation is a breaking of an individual into parts followed by regeneration. ஸோ ஃப்ராக்மெண்டேஷனும் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், அந்த இண்டிவிஜுவல் வந்து தானே வந்து பிரேக் ஆயிரும் அண்ட் பிரேக் ஆகிட்டு ஒரு புதுசாக வளரும். ரீப்ரொடக்ஷன் த்ரூ ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் அப்சர்வ்ட் இன் ஸ்பாஞ்சஸ் அண்ட் சீ ஸ்டார்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி என்னென்ன அனிமல்ஸ்லாம் நடக்கும்? ஸ்பாஞ்சஸ் அப்புறம் சீ ஸ்டார்ஸ். Fragmentation may occur through accidental damage from predators or as a natural form of reproduction. ஸோ ஆக்சிடென்டல் டேமேஜ், இப்போ ஏதாவது ஒன்று வந்து தெரியாமல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அப்போ கூட அந்த இது வந்து உங்களுக்கு தனியாக ஒரு புதுசாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா டேமேஜ் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸை வந்து இப்போ ஏதாவது ஒரு இதை வந்து தாக்க போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வரவங்க மூலமாக டேமேஜ் ஆனால் கூட புதுசாக ஒரு ரீப்ரொடக்ஷன் மாதிரி புதுசாக ஒன்று புது இண்டிவிஜுவலாக வளரும். அப்படி இல்லைன்னா நேச்சுரல் ஃபார்மாக கூட ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து sea anemone. இந்த இதில் வந்து ஃபிஷன் மெத்தடில் தான் ரீப்ரொடக்ஷன் ஆகும். அதாவது அதுவே வந்து தன்னைத்தானா ரெண்டு ஹாஃபாக டிவைட் ஆகி அது வந்து புது இண்டிவிஜுவல்ஸாக வளரும். அண்ட் இது வந்து ஹைட்ரா. ஸோ ஹைட்ராவில் வந்து பட்டிங் மெத்தட். இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஹைட்ரா வந்து எக்ஸ்ட்ரா அவுட்டர் பாடி பார்ட்டில் வந்து வளர்ந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து தனியாக அப்புறம் செப்பரேட் ஆகி தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக வளர ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து ஸ்டார் ஃபிஷ். இதில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்து ஸ்போர்ஸ். சம் புரோட்டோசோவன் பாக்டீரியா, பிளான்ஸ் அண்ட் ஃபங்கை ரீப்ரொடியூஸ் வியா ஸ்போர்ஸ். ஸோ சில புரோட்டோசோவா, பாக்டீரியா, பிளான்ஸ், ஃபங்கை இதெல்லாம் வந்து ஸ்போர்ஸ் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். Spores are the structures naturally grown as a part of organism's life cycle. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரக்சர்.
அது வந்து சில ஆர்கானிசமோட லைஃப் சைக்கிள்லேயே வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. They are separated from the organism and disappeared through a medium such as air or water. ஸோ இது வந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த ஆர்கானிசம்லேருந்து செப்பரேட் ஆகி ஏர் இல்லை வாட்டர் மூலமாக எங்கேயாவது அடிச்சுட்டு போயிடும், அதான் டிஸப்பியர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. In a suitable environment, the spores will develop into a fully grown organism. ஸோ அந்த மாதிரி ஏர் ஆர் வாட்டர் மூலமாக எங்கேயாவது அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு சூட்டபிளான என்விரான்மெண்ட் அதுக்கு கிடச்சிதுன்னா அந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகி ஒரு புது ஆர்கானிசமாக வளரும். ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். விசிட் அ நியர்பை மியூசியம் ஆர் அ ஹையர் செகண்டரி ஸ்கூல் லேப் இன் யுவர் ஏரியா. ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மியூசியம், அப்படி இல்லைன்னா ஹையர் செகண்ட்ரினா பெரிய கிளாஸோட ஸ்கூல் லேபெல்லாம் வந்து உங்களை போய் பார்க்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஸ்பெசிமன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஃபிஷ், குக்கும்பர் அண்ட் ஹைட்ரா தேர். ஸோ ஸ்பெசிமன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இல்லைன்னா ஒரு இதில் வந்து இந்த மாதிரி அண்டர் த சீலர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களால் பார்க்க முடியும் அது எப்படி இருக்கும் அந்த. ஸோ அதுதான் வந்து ஸ்பெசிமன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ஃபிஷ், குக்கும்பர், ஹைட்ராலாம் வந்து அங்கே இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். கலெக்ட் த பிக்சர்ஸ் ஆஃப் தீஸ் ஸ்பெசிமன்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் அன் ஆல்பம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து உங்களை பிக்சர் எடுத்து அதை வந்து ஒரு ஆல்பம் மாதிரி க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. Okay, endangered species. An endangered species is an animal or a plant that is at a risk of extinction. So endangered speciesன்றது என்னதுன்னா அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கிற அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்லாம் தான் வந்து endangered speciesன்னு சொல்லுவாங்க. It means that they might extinct from the earth soon. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம எர்த்லேயே வந்து அப்படி ஒரு ஸ்பீஷீஸ் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ்லாம் தான் வந்து endangered species. It is reported that nearly 132 species of plants and animals are critically endangered in India. ஸோ இந்தியாவில் மட்டுமே வந்து 132 ஸ்பீஷீஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்னோ லெப்பர்ட், பெங்கால் டைகர், ஏஷியாட்டிக் லயன், பர்பிள் ஃப்ராக் அண்ட் இந்தியன் ஜெயண்ட் ஸ்குவிரல் ஆர் சம் ஆஃப் த endangered animals in India. ஸோ ஸ்னோ லெப்பர்ட், பெங்கால் டைகர், ஏஷியாட்டிக் லயன், பர்பிள் ஃப்ராக் அண்ட் இந்தியன் ஜெயின்ட் ஸ்குரில் இதெல்லாம் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற சில என்டேஞ்சர்டு அனிமல்ஸ். சிமிலர்லி பிளான்ஸ் லைக் அம்பர்லா ட்ரீ, மலபார் லில்லி, ரஃப்லேஷியா ஃப்ளவர், இந்தியன் மேலோ அண்ட் முஸ்லி பிளான்ட் ஆர் என்டேஞ்சர்டு. ஸோ அதேமாதிரி பிளான்ஸில் வந்து அம்பர்லா ட்ரீ, மலபார் லில்லி, ரஃப்லேஷியா ஃப்ளவர், இந்தியன் மேலோ அண்ட் முஸ்லி பிளான்ட் இதெல்லாம் தான் வந்து என்டேஞ்சர்டு பிளான்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து லைன் டெய்ல்டு மக்காக்யூ, ஏஷியாட்டிக் லைன், இந்த நீல்கிரி தார், ஸ்னோ லெப்பர்ட் இதெல்லாம் தான் வந்து சில என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலெக்ட் த பிக்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட பிக்சர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ப்ரிப்பேர் அ போஸ்டர் ஷோயிங் த என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இன் இந்தியா. ஸோ குட்டியாக ஒரு போஸ்டர் மாதிரி என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் வச்சு குட்டியாக ஒரு போஸ்டர் மாதிரி க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் அவுட் வேர் தே ஆர் ஃபவுண்ட். ஸோ அந்த அனிமல்ஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே ஒரு டூயினும் இருக்குது பாருங்கள். An animal is said to be endangered if its population is currently less than 50 or less than 250 for the past 3 years. ஸோ எப்போ ஒரு அனிமல் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவாங்க, அதோட கவுண்ட் வந்து 50 விட கம்மியாக இருக்கணும். அப்படி இல்லைனா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 250 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன் மேலோ, மலபார் க்ளோரி லில்லி, அம்ப்ரலா ட்ரீ, ரஃப்லேஷியா ஃப்ளவர் இதெல்லாம் தான் வந்து என்டேஞ்சர்டு பிளான்ட்ஸ். ஓகே, இங்கே வந்து காசஸ் ஃபார் endangerment கொடுத்துருக்காங்க பாருங்கள். The following are the reasons why an animal or a plant is endangered or extinct. ஸோ இங்கே கொடுத்துருக்க 2 ரீசன் தான் வந்து ஏன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் என்டேஞ்சர்ட் ஆகுது அப்படின்றதுக்கான ரீசன். Forest which provide food and shelter to animals are destroyed for human needs. ஸோ ஃபாரஸ்ட்டில் தான் வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வாழும், அங்கே தான் அதுக்கு ஃபுட், ஷெல்டர் அது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஹியூமன்ஸ் வந்து அவங்களோட நீட்ஸ்க்காக சில ஃபாரஸ்ட்லாம் வந்து அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதனால கூட சில அனிமல்ஸ்லாம் வந்து என்டேஞ்சர்டு ஆயிடுது. Large number of animals is hunted for their horns, skin, teeth and many other valuable products. ஸோ நிறைய அனிமல்ஸை வந்து ஹியூமன்ஸ் வந்து
வேட்டையாடிடுறாங்க. எதுக்கு? அதோட ஹார்ன், அதோட ஸ்கின், டீத், அந்த மாதிரி நிறைய அதோட வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ்க்காக நிறைய அனிமல்ஸை ஹியூமன்ஸே கொண்டுடுறாங்க. அதனாலேயும் நிறைய ஸ்பீஷீஸ் வந்து என்டேஞ்சர்டாக மாறிடுது. ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். ரைட் ஃபியூ ஸ்லோகன்ஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ். அப்சர்வ் சம் இம்பார்ட்டன்ட் டேஸ் ரிலேட்டட் டு நேச்சுரல் லைக் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அண்ட் ஆர்கனைஸ் அ ரேலி ஆன் தோஸ் டேஸ். ஸோ உங்களை வந்து ஃபாரஸ்ட்டோட கன்சர்வேஷனை பற்றி ஒரு ஸ்லோகன், குட்டியாக ஒரு ஸ்லோகன் எழுத சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான டேஸ் இருக்குங்க, லைக் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே, இந்த மாதிரி டேஸ் எல்லாம் வந்து உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த நாள் அன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு ரேலி மாதிரி நடத்த சொல்கிறாங்க. இங்கே ஒரு டூயின் ஒர்க் பாருங்கள். இந்த ரீசெண்ட் இயர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் அஃபெக்டட் பை வேஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ இப்போது சில இயரில், இந்த கொஞ்சம் இயரில் வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் மூலமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்களாம். Animals mistake plastic as their food and eat them. Surgeons in Tamil Nadu Veterinary University, Chennai has removed 52 kg of plastic from a cow. ஸோ என்ன பண்ணுறாங்க, அனிமல்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்குன்னு தெரியாமல் அதோட ஃபுட்டு நினச்சி சாப்பிட்டுடுறாங்க. தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியில் இருக்கிற சர்ஜியன்ஸ்லாம் வந்து ஒரு கவுல இருந்து மட்டுமே வந்து 52 kg ஆஃப் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து அனிமல்ஸ்க்கு ரொம்பவே வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. பொல்யூஷன்ஸ் லைக் ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் அஃபெக்ட் த அனிமல்ஸ். ஸோ ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் கூட அனிமல்ஸை அஃபெக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் அனிமல்ஸ் ஆர் டேக்கன் இன் டு அ நியூ ஹேபிடேட் பை பீப்புள். ஸோ சில டைம்ஸ்லாம் வந்து அனிமல்ஸ் வந்து ஒரு புதுசாக ஒரு ஹேபிடேட்னா அதோட வாழ்ந்துட்டுருக்க இடத்த தான் ஹேபிடேட்னு சொல்லுவாங்க. ஸோ புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. தே கேனாட் சர்வைவ் தேர். ஸோ அங்கே வந்து அவங்களால வாழ முடியாது. லைக் இப்போ ஜூ அண்ட் அந்த மாதிரி பிளேஸஸ்க்கெலாம் வந்து அவங்க ஹேபிடேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அங்கே வந்து அவங்களுக்கு நேச்சுரலான இது கிடைக்காதனால அவங்களால அங்கே சர்வை பண்ண முடியல. Pesticides and chemicals which are used to get rid of insects, pests or weeds poison the plants and animals. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட், கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல சில பிளான்ஸ்லேருந்து, இன்செக்ட்ஸ், பெஸ்ட்டு, வீட் இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதெல்லாம் கூட சில பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஆபத்தாக இருக்குது. நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃப்ளட், சைக்ளோன் அண்ட் ஃபயர் ஆல்சோ டிஸ்ட்ராய் அனிமல்ஸ். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்குல்ல, ஃப்ளட்டு, சைக்ளோன், ஃபயர், இப்போ ஃபாரஸ்ட்லாம் வந்து திடீர்னு தீ பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ்னால கூட சில அனிமல்ஸ் வந்து இறந்து போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிருக்கு அண்ட் இங்கே வந்து பெஸ்டிசைடு இதெல்லாம் வந்து போடுறாங்க. இது வந்து ஒரு ஹிப்போவோட ஹார்னுக்காக அந்த ஹிப்போவை கொண்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து வாட்டர் பொல்யூஷனால் சில ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இறந்து போயிருக்கு. ஓகே, இப்போ சேவிங் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். நேச்சர் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ நம்ம நேச்சர் வந்து ரொம்பவே அழகானது. அதில் வந்து நிறைய வித்தியாசமான பிளான்ஸ், அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் தே ஆர் என்டேஞ்சர்டு மெயின்லி டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். வி நீட் டு டேக் சம் மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம். ஆனால் அவங்களாம் வந்து எப்படி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆகுறாங்கன்னா நம்ம ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸால தான். நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில திங்ஸ் பண்ணணும். ஹண்டிங் அண்ட் போச்சிங் அனிமல்ஸ் ஷுட் பி ப்ராஹிபிட்டட். ஸோ அதை ஹண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அனிமல்ஸை வந்து நம்ம வேட்டையாடவே கூடாது. we should not pollute the environment. நம்ம அதே மாதிரி என்விரான்மெண்ட்டையும் பொல்யூட் பண்ணாமல் வச்சுருக்கணும். லிமிட்டிங் த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் ரீசைக்ளிங் இட் கேன் சேவ் த என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ். ஸோ நம்ம பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சத்தை கூட நம்ம ரீசைக்கிள் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸை நம்ம காப்பாற்ற முடியும். பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் which pollute the environment should be avoided. ஸோ என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுற பெஸ்டிசைட், கெமிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணணும். பிளான்டிங் நேட்டிவ் ட்ரீஸ் will provide food for the animals. ஸோ யூஸ்வலாக நம்ம முன்னாடிலாம் இந்த மாதிரி பழங்காலத்து ட்ரீஸ் எல்லாம் வந்து நிறைய நம்ம பிளான்ட் பண்ணுறது மூலமாக ஃபுட் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட் கிடைக்கும். we should buy eco-friendly products only. ஸோ நம்ம எப்போயுமே வந்து யூஸ் பண்ணுறது eco-friendly ப்ராடக்டாக தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். பிளான்ட் நேட்டிவ் ட்ரீஸ் லைக் பேனியன் ட்ரீ, நீம் ட்ரீ, அம்பர்லா ட்ரீ அண்ட் ஜாவா ப்ளம் ட்ரீ இன் த ஸ்கூல் ஏரியா. ஸோ நேட்டிவ் ட்ரீஸ் லைக் பேனியன் ட்ரீ, நீம் ட்ரீ, அம்பர்லா ட்ரீ, ஜாவா ப்ளம் ட்ரீ இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ட்ரீலாம் பிளான்ட் பண்ண சொல்லுவாங்க. தீஸ் ட்ரீஸ் கேன் பெனிஃபிட் பேர்ட்ஸ். ஸோ இந்த ட்ரீஸ்லாம் வந்து
பேர்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு டூயின்னு இருக்குது பாருங்கள். Project Tiger was initiated in India in 1972 to protect the Bengal tiger. ஸோ 1972 வந்து இந்தியாவில் ஒரு ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்கு? பெங்கால் டைகரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. It was launched on 1st April 1973. Due to this project, the population of tiger has increased in India from 1,400 in 2006 to 2,967 in 2018. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து 1st April 1973 லான்ச் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக வந்து டைகரோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எவ்வளோ? 2006 வந்து 1400 இருந்த கவுண்ட்டு 2018 2967 இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, அடுத்து ரெட் டேட்டா புக். த ரெட் டேட்டா புக் இஸ் அ புக் மெயின்டைன் ஃபார் ரெக்கார்டிங் ரேர் அண்ட் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ ரெட் டேட்டா புக்குன்றது எதுக்குன்னா, ரேர் ஸ்பீஷீஸ்லாம் இருக்குல்ல, அதாவது என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ்லாம் வந்து அதோட கவுண்டிங்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ரெட் டேட்டா புக் யூஸ் பண்ணாங்க. This book is created to identify and protect the species which are about to extinct. ஸோ இந்த புக் வந்து எதுக்கு க்ரியேட் பண்ணாங்கன்னா, நிறையா என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த புக் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், பிளாக் கன்ஃபார்ம்டு டு எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ். ஸோ பிளாக்ல இருந்துச்சுன்னா வந்து கன்ஃபார்மாக அந்த ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறாங்க. ரெட்டுனா வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ், இப்போ வந்து அழிஞ்சு போகிற நிலமையில இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒயிட்னா ரேர் ஸ்பீஷீஸ். க்ரீன் ஃபார்மர்லி என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் பட் ஸ்டார்டட் டு ரெக்கவர். ஸோ க்ரீனாக இருந்துச்சுன்னா என்னது? முன்னாடி வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷீஸில் இருந்துச்சு, பட் இப்போ வந்து அகெயின் ரெக்கவர், அகெயின் அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுக்காக க்ரீன். ஓகே, இங்கே பாருங்கள். இட் இஸ் மெயின்டைன்டு பை த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் and international organization working in the field of nature conservation. ஸோ ரெட் டேட்டா புக் வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இவங்க யார்? நேச்சரோட கன்சர்வேஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் தான் வந்து இவங்க. The red data book contains color coded information sheet. ஸோ ரெட் டேட்டா புக்கில் வந்து மோஸ்ட்லி கலர் கோடட் இன்ஃபர்மேஷன் ஷீட்டாக தான் இருக்கும். எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கலர் யூஸ் பண்ணி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக். இட் ஹெல்ப்ஸ் டு எவாலுவேட் த பாப்புலேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்பீஷீஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸோட பாப்புலேஷனை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. The data given in this book can be used at the global level. இந்த புக்கில் இருக்க டேட்டாவை வந்து நம்ம ஒரு குளோபல் லெவல் எங்கேனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். த ரிஸ்க் ஆஃப் அ ஸ்பீஷீஸ் பிகமிங் குளோபலி எக்ஸ்டிங்க்ட் கேன் பி எஸ்டிமேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் புக். ஸோ குளோபல் வேர்ல்ட் லெவலில் எக்ஸ்டிங்க்டாக இருக்க ஸ்பீஷீஸ்லாம் கூட வந்து இந்த புக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஃபைன் பண்ண முடியும். இட் ப்ரொவைட்ஸ் த நெசசரி கைட்லைன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வந்து என்டேஞ்சர்டாக இருக்குன்னா நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம சைட்லேருந்து என்னெல்லாம் எடுக்கணும், நெசசரி கைட்லைன்ஸ் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கூட இது மூலமாக நமக்கு தெரிய வரும். ஓகே, இங்கே ஒரு டூயின்னு இருக்குது பாருங்கள். ரெட் டேட்டா புக் ஆஃப் இந்தியா கண்டைன்ஸ் த கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா சப்கான்டினென்ட். ஸோ இந்தியாவில் இருக்கிற சப்கான்டினென்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் வந்து கன்சர்வேஷன் எடுத்திருக்கோமோ அதெல்லாம் கூட இந்த ரெட் டேட்டா புக்கில் இருக்கும். Surveys conducted by the Zoological Survey of India and the Botanical Survey of India provide the data for this book. ஸோ இந்த புக்கோட டேட்டா வந்து எப்படி கிடைக்கும்னா, ஒரு சர்வே, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இது ரெண்டு மூலமாக தான் வந்து இந்த புக்குக்கான இன்ஃபர்மேஷன் டேட்டாலாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ். Biodiversity is a term used to describe different plants, animals, microorganisms and insects etc. that are found on the earth. ஸோ பயோடைவர்சிட்டின்ற வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நிறையா நம்ம எர்த்தில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இருக்குது. ஸோ அந்த எல்லா இதையும் வந்து சேர்த்து ஒரே இதாக டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு தான் வந்து பயோடைவர்சிட்டி. Conservation of biodiversity helps us to protect, maintain and recover the endangered animals and plant species. Conservation of biodiversity என்னதுன்னா, ஸோ இப்போ நம்ம எர்த்தில் வந்து நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், அதாவது அழிய போகிற நிலமையில் இருக்கிற நிறையா ஸ்பீஷீஸ், அனிமல்ஸ், பிளான்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. கன்சர்வேஷனாலே வந்து பாதுகாக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா?
Conservation is the protection, preservation, management of wildlife and natural resources. ஸோ கன்சர்வேஷன்றது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்ட் ப்ரிசர்வ் அதை வந்து பாதுகாக்கிறது அண்ட் அதை வந்து மேனேஜ் பண்ணுறது ஆஃப் வைல்ட் லைஃப் காட்டில் இருக்குள்ள அந்த உயிரினங்களெல்லாம் வந்து பாதுகாக்கிறது அண்ட் அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நேச்சரால் நமக்கு கிடச்ச நிறையா ரிசோர்ஸஸ் இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கும் அதுதான் வந்து கன்சர்வேஷன். Endangered species are maintained in certain protected areas such as national parks and wildlife sanctuaries. ஸோ என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த மாதிரி இடத்துலலாம்? ஸோ இந்த நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, இந்த மாதிரி நிறைய ப்ரொடெக்டட் ஏரியாஸில், பாதுகாக்கப்பட்ட ஏரியாஸில் வந்து இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் அழிய போகிற நிலைமையில் இருக்கிற இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பாதுகாக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. In India, there are about 73 national parks and 416 wildlife sanctuaries. ஸோ இந்தியாவில் மட்டுமே வந்து 73 நேஷ்னல் பார்க் அண்ட் 416 wildlife sanctuaries இருக்கும். ஓகே, இப்போ வந்து நேஷ்னல் பார்க்ஸ் பற்றி பார்க்கலாம். A national park is an area which is strictly reserved for the betterment of the wildlife. ஸோ நேஷ்னல் பார்க்குன்றது என்னது? ஒரு ஏரியா. அது வந்து எதுக்குன்னா இந்த வைல்ட் லைஃபோட பெட்டர்மெண்ட்டுக்காக. இப்போ காட்டில் வந்து அதுங்களுக்கு சரியான ப்ராப்பரான ஃபுட் இதெல்லாம் கிடைக்கலாம், ரொம்ப இறந்து போகிற ஸ்டேஜில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்ஸில் வந்து வச்சு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. ஸோ அது வந்து வெறும் பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே வந்து அந்த இடம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நேஷ்னல் பார்க். இன் தீஸ் ஏரியாஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபாரஸ்ட்ரி, கிரேசிங் ஆர் கல்டிவேஷன் ஆர் நாட் பெர்மிட்டட். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து அது வந்து உங்களுக்கு ஹேபிடேட் வந்து கிட்டத்தட்ட அதோட ஒரிஜினல் ஹேபிடேட் தான் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். அண்ட் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபாரஸ்ட்ரினா இந்த மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கிரேசிங், நிறையா ஆடெல்லாம், நிறையா டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து புல்லெல்லாம் சாப்பிட்றதுக்காக இது பண்ணுவாங்க, அதுதான் கிரேசிங். கல்டிவேஷன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்ஸ் இருக்கிற ஏரியாஸில் வந்து பெர்மிட்டட் கிடையாது, நாட் பெர்மிட்டட். ஈவன் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆர் நாட் அலவுட் இன் தீஸ் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ப்ரைவேட்டாக தனியாக வேறு ஒருத்தவங்களுக்கு கூட அந்த ஏரியாஸை வந்து ஓனர்ஷிப்புக்கு கொடுக்க மாட்டாங்க. த நேஷ்னல் பார்க்ஸ் கவர் அண்ட் ஏரியா ஆஃப் 100 to 500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ அதோட நேச்சுரல் ஹேபிடேட் மாதிரியே இருக்கணும்ல. ஸோ ஒரு பெரிய ஏரியாவாக தான் இருக்கும். இது வந்து எவ்வளோ பெரிய ஏரியா? 100 to 500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குமா ஒரு நேஷ்னல் பார்க்கே கிட்டத்தட்ட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டைகர், இது வந்து ரைனோசரஸ், இங்கே எலிஃபண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து லைனஸஸ், அதாவது ஒரு ஃபீமேல் லைனை தான் வந்து லைனஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லைனஸ். ஓகே, இங்கே பாருங்கள், ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் இஸ் லொக்கேட்டட் க்ளோஸ் டு நைனிடால் இன் உத்தரகாண்ட். டைகர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் பார்க். ஸோ ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வந்து எங்கே இருக்குது? நைனிடால் இன் உத்தரகாண்ட். ஸோ அங்கே மோஸ்ட்டாக என்ன அனிமல் இருக்கும்? டைகர் தான் வந்து மோஸ்ட்டாக அங்கே ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதர் அனிமல்ஸ் ஃபவுண்ட் ஹியர் இன்க்ளூட் செவரல் ஸ்பீஷீஸ் ஆஃப் டீர், leopards, jackals, red foxes, black bear, sloth bear and monkeys. ஸோ வேறு என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கும்? அங்கே நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் டீர் இருக்கும், லெப்பர்ட், ஜாக்கல், ரெட் ஃபாக்ஸ், பிளாக் பியர், ஸ்லாத் பியர், அப்புறம் மங்கீஸ், இதெல்லாம் கூட இந்த நேஷ்னல் பார்க்கில் பார்க்கலாம். அடுத்து கிர் ஃபாரஸ்ட் நேஷ்னல் பார்க். இட் இஸ் லொக்கேட்டட் இன் குஜராத். ஸோ கிர் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ஏஷியாட்டிக் லைன்ஸ் இன் தேர் நேச்சுரல் ஹேபிடேட் கேன் பி சீன் ஹியர். ஸோ இந்த பார்க்கில் வந்து ஏஷியாட்டிக் லைன் இருக்கும், அதோட நேஷ்னல் ஹேபிடேட்லேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஃபாரஸ்ட்லேயே தான் வந்து அதை இருக்கும். அதர் அனிமல்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் ஹியர் இன்க்ளூட் சம்பார், சின்காரா, சீட்டல், porcupine, wild boar and black buck. ஸோ வேறு என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கும் இங்கே? சாம்பார், சின்காரா, சீட்டல், porcupine, wild boar, black buck, இதெல்லாம் தான் வந்து கிர் ஃபாரஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து காசிரங்கா நேஷ்னல் பார்க். Wild animals such as rhinoceros, tiger, elephant, wild buffalo and swamp deer are seen here. So காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் என்னெல்லாம் இருக்கும்? ரைனோசரஸ், டைகர், எலிஃபண்ட், வைல்ட் பஃப்லோ, அப்புறம் ஸ்வாம்ப் டீர். This park also has bears, leopards and several species of local and migratory birds. ஸோ இந்த பார்க்கில் வந்து வேறு என்னெல்லாம் இருக்கும்? பியர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான பியர்ஸ், லெப்பர்ட்ஸ், அப்புறம்
நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் லோக்கல் இங்கே இருக்கிற இதுவும் இல்லைனா மைக்ரேட்டரி வேறு ஊர்களில் இருந்து வர பேர்ட்ஸ் அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் கூட காசிரங்கா நேஷனல் பார்க்கில் நம்ம பார்க்கலாம். திஸ் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஒன் ஹார்ன்டு ரைனோ. ஸோ இந்த பார்க் வந்து மெயினாக ஃபேமஸ் எதுக்கு? ஒன் ஹார்ன்டு ரைனோ. ஓகே, இங்கே ஒரு டூயின் ஒர்க்கு பாருங்கள். யுனெஸ்கோ யுனைடெட் நேஷனல்ஸ் Educational, Scientific and Cultural Organization has declared Kaziranga National Park as a World Heritage Site. ஸோ யுனெஸ்கோ வந்து யுனெஸ்கோன்றது ஃபுல் ஃபார்ம் என்னது? யுனைடெட் நேஷனல்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து காசிரங்கா நேஷ்னல் பார்க்கை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் என்ன இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் டீர், இது வந்து ரெட் ஃபாக்ஸ் அண்ட் இது வந்து எலிஃபென்ட்ஸ், நிறைய எலிஃபென்ட்ஸ், இதில் குட்டி எலிஃபெண்ட்லாம் கூட இருக்குது. ஓகே, அடுத்து சுந்தர்பன் நேஷ்னல் பார்க் லொக்கேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால். சுந்தர்பன் நேஷ்னல் பார்க் இஸ் அ டைகர் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆன் த கேஞ்சஸ் டெல்டா. ஸோ இது வந்து எங்கே இருக்குது? சுந்தர்பன் நேஷ்னல் பார்க்கில் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்கும்? டைகர் இருக்கும் அண்ட் அதே மாதிரி கேஞ்சஸ் டெல்டாவில் இருக்கிற நிறைய ஸ்பீஷீஸ்லாம் வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் இந்த பார்க் வந்து இருக்குது. பெங்கால் டைகர், சால்ட் வாட்டர் crocodile, வைல்டு போர்ஸ், ஃபாக்ஸஸ், லெப்பர்ட் கேட்ஸ், ஹியூஜ் டர்ட்டில்ஸ், கேஞ்சஸ், ரிவர் dolphins and several other varieties of mammals and reptiles along with a huge variety of local and migratory birds can be seen here. ஸோ இங்கே இந்த சுந்தர்பன் நேஷ்னல் பார்க்கில் வந்து பெங்கால் டைகர், சால்ட் வாட்டர் crocodile. சால்ட் வாட்டர் crocodileனால் இந்த கடலில் இருக்கிற crocodile தான் வந்து சால்ட் வாட்டர் crocodile. வைல்டு போர்ஸ், ஃபாக்ஸஸ், லெப்பர்ட் கேட்ஸ், ஹியூஜ் டர்ட்டில்ஸ், பெரிய டர்ட்டில்ஸ், கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின்ஸ். ஸோ கேஞ்சஸ் ரிவரில் இருக்கிற டால்ஃபின்ஸ், அதே மாதிரி செவரல் வெரைட்டிஸ் ஆஃப் மேமல்ஸ், அப்புறம் ரெப்டைல்ஸ் அண்ட் அதே மாதிரி நிறைய லோக்கல் அப்புறம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்லாம் கூட இந்த சுந்தர்பன் நேஷ்னல் பார்க்ஸில் இருக்கும். அடுத்து கன்ஹா நேஷ்னல் பார்க். Kanha National Park, located in Madhya Pradesh, was established as a part of Project Tiger. ஸோ டைகர் எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட ஒரு பார்ட் தான் வந்து இந்த கன்ஹா நேஷ்னல் பார்க். இது எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் டைகர்ஸ், animals such as elephants, jackals, leopards, striped hyenas, monkeys and several varieties of deer including black buck, swamp deer, cheetal and sambar are seen here. ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் டைகரோட ஒரு பார்ட்டுன்னு சொன்னோம். அப்போனா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து மேஜராக டைகர்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ டைகரை தவிர்த்து வேறு என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்னா எலிஃபண்ட், ஜாக்கல், லெப்பர்ட், ஸ்ட்ரைப்டு ஹீனாஸ், மங்கீஸ், அப்புறம் செவரல் வெரைட்டிஸ் ஆஃப் டீர். இதில் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? பிளாக் பக், ஸ்வாம்ப் டீர், சீத்தல், அப்புறம் சாம்பார். இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கன்ஹா நேஷ்னல் பார்க்கில் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்து பெரியார் நேஷ்னல் பார்க் பற்றி பார்க்கலாம். பெரியார் நேஷ்னல் பார்க் இஸ் இன் தேக்கடி, கேரளா. ஸோ பெரியார் நேஷ்னல் பார்க் வந்து தேக்கடி, கேரளாவில் இருக்குது. வேரியஸ் ஸ்பீஷீஸ் இன்க்ளூடிங் த மெஜஸ்டிக் elephants, royal tigers and fishes, reptiles and birds can be seen here. ஸோ இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் மெஜஸ்டிக் எலிஃபண்ட்ஸ், ராயல் டைகர்ஸ், ஃபிஷ்ஷஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே பார்க்கலாம். பெரியார் நேஷ்னல் பார்க்கில் இருக்கும். Gindi National Park. This park is located at the heart of the Chennai city. So heart of the Chennai city na சென்னைக்கே வந்து நடுவில் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பார்ட்டில் வந்து லொக்கேட். ஹார்ட்ன்றது வந்து நம்ம பாடியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஸோ அதே மாதிரி சென்னையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டில் வந்து இந்த கிண்டி நேஷ்னல் பார்க் வந்து லொக்கேட்டட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஹவுஸ் டு ஸ்பாட்டட் டீர், பிளாக் பக்ஸ், ஒயிட் பக்ஸ், ரிவர் ஓட்டர், ஹைனா, bonnet monkey, civet cat, jackals, pangolin, hedgehog and common mongoose etc. ஸோ இதுதான் வந்து என்னென்ன அனிமல்ஸ்க்கெலாம் ஹோம்னு சொல்கிறாங்க? ஸ்பாட்டட் டீர், பிளாக் பக், ஒயிட் பக், ரிவர் ஓட்டர், ஹைனா, போனட் மங்கி, சிவட் கேட், ஜாக்கல்ஸ், பங்கோலின், ஹெட்ஜ்ஹாக், அப்புறம் சில வெரைட்டிஸ் ஆஃப் மோங்கோஸ்க்கும் வந்து கிண்டி நேஷ்னல் பார்க் தான் வந்து ஹோம்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நம்ம வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் பற்றி பார்க்கலாம். A sanctuary is a protected area which is reserved for the conservation of animals only. ஸோ நம்ம நேஷ்னல் பார்க்கில் வந்து பிளான்ஸ், அனிமல்ஸ் ரெண்டுத்துக்குமே பார்த்தோம். அண்ட் இதில் வந்து வெறும் அனிமல்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. ஹார்வெஸ்டிங் ஆஃப் டிம்பர்,
collection of forest products and private ownership rights are allowed here. ஸோ இதில் வந்து டிம்பர், அதாவது மரத்தெல்லாம் கட் பண்ணி அதுலேருந்து டிம்பர் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபாரஸ்ட்டோட ப்ராடக்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, லீவ்ஸ் இருக்கும், அதுலேருந்து ஹனி, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரைவேட் ஓனர்ஷிப்பும் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் அலவுடு. டூரிஸ்ட் விசிட் இஸ் ஆல்சோ அலவுட் இன் தீஸ் பிளேசஸ். ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் வந்து டூரிஸ்ட் வந்து சும்மா பார்க்க வரவங்க கூட வந்து பார்க்குறதுக்கெலாம் வந்து அலவுடு. Callakad Wildlife Sanctuary. The Callakad Wildlife Sanctuary is famous for tigers. So in the wildlife sanctuary வந்து டைகர்ஸ்க்கு தான் ரொம்பவே ஃபேமஸ். லைன்-டெயில்டு மக்காக்யூ, நீல்கிரி லாங்கூர், போனட் மக்காக்யூ, லாங்கூர், நீல்கிரி தார், சாம்பார், ஸ்லோத் பீர், கவுர், எலிஃபண்ட், ஃப்ளையிங் ஸ்குவிரில், panther, wild dog and pangolin are some of the animals found here. ஸோ இங்கே வேறு என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கும்? லைன்-டெயில்டு மக்காக்யூ, நீல்கிரி லாங்கூர், போனட் மக்காக்யூ, லாங்கூர், நீல்கிரி தார், சாம்பார், ஸ்லாத் பியர், கவுர், எலிஃபண்ட், ஃப்ளையிங் ஸ்குவிரில், பேந்தர், வைல்ட் டாக் அண்ட் பேங்கோலின். இந்த அனிமல்ஸ்லாம் கூட கல்லக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் இருக்கும். ஓகே, அடுத்து முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஊட்டி. ஸோ முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி இது எங்கே இருக்குது? ஊட்டியில் இருக்குது. பெங்கால் டைகர், ஜெயண்ட் எலிஃபண்ட் அண்ட் லெப்பர்ட் ஆர் ஃபவுண்ட் ஹியர். ஸோ பெங்கால் டைகர், ஜெயண்ட் எலிஃபண்ட் அப்புறம் லெப்பர்ட்லாம் வந்து நம்ம இந்த சாங்சுரியில் பார்க்கலாம். எலிஃபண்ட் சஃபாரி இஸ் ஃபேமஸ் இன் திஸ் சாங்சுரி. ஸோ இந்த சாங்சுரியில் ரொம்ப ஃபேமஸான அனிமல் என்னது? எலிஃபண்ட் சஃபாரி. ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். லிஸ்ட் அவுட் த நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற நேஷ்னல் பார்க் அப்புறம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்லாம் என்னென்னு உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. விசிட் சச் பிளேசஸ் தட் ஆர் க்ளோஸ் டு யூ அண்ட் கலெக்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த அனிமல்ஸ் ஃபவுண்ட் தேர். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி இல்லைன்னா நேஷ்னல் பார்க்ஸ் இந்த மாதிரி பிளேசஸ் வந்து உங்கள் இடத்துக்கு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அங்கே போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற அனிமல்ஸை பற்றிலாம் அவங்கள நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து முண்டந்திரை வைல்ட் லைஃப் சாங்சுரி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். மேஜர் வைல்ட் லைஃப் அனிமல் ஃபவுண்ட் ஹியர் இஸ் டைகர். ஸோ இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் மேஜராக என்ன அனிமல் இருக்கும்? டைகர். ஸோ இது வந்து வெரைட்டி ஆஃப் டக்கு அண்ட் இது வந்து மலபார் ஜெயின்ட் ஸ்குவிரில், இது வந்து லைன்-டெயில்டு மக்காக்யூ. ஓகே, அடுத்து ஆனைமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ ஆனைமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி இதை வந்து இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லலாம். இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது எங்கே இருக்குது? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட்டடாக இருக்குது. டோல், வைல்டு டாக் அண்ட் ஜெயின்ட் ஸ்குவிரில் ஆர் சீன் ஹியர். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்கும்? டோல், வைல்டு டாக் அப்புறம் ஜெயின்ட் ஸ்குவிரில். ஓகே, அடுத்து வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி. இட் இஸ் அ வெரி ஓல்டு சாங்சுரி இன் தமிழ்நாடு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முன்னாடியே பழங்காலத்தில் கட்டின ஒரு இருக்கிறதுலே பழைய சாங்சுரி வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஓல்டு சாங்சுரி, முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு சாங்சுரி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது தமிழ்நாட்டில். இட் ஹாஸ் மெனி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் லைக் ஸ்பூன் பில்ஸ், ஓப்பன் பில்டு ஸ்டாக்ஸ், பெலிகான்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும்? இதில் பேரே வந்து வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி. ஸோ மோஸ்ட்லி வந்து பேர்ட்ஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், வேறு ஊர்லேருந்து வேறு இடத்துலேருந்து எங்கேருந்தோ வரல. ஸோ அந்த மாதிரி மைக்ரேட் ஆன பேர்ட்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்பூன் பில்ஸ், ஓப்பன் பில்டு ஸ்டாக்ஸ், பெலிகான்ஸ், இந்த மாதிரி நிறையா பேர்ட்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் நேம் ஆஃப் த சாங்சுரி டிஸ்ட்ரிக்ட். மேகமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி தேனி, வண்டலூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி சென்னை, கல்லக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரி திருநெல்வேலி, கிரிசல்டு ஸ்குவிரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி விருதுநகர். ஓகே, இப்போ வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்சர்வேஷன். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய அனிமல்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது மூலமாக என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்பீஷீஸ் கேன் பி அடாப்டட் டு தேர் ஹேபிடேட். ஸோ அந்த ஸ்பீஷீஸ் வந்து அவங்களோட ஹேபிடேட், இப்போ ஃபாரஸ்ட்டில் வாழ்கிறதுக்கான இதை வந்து அவங்களுக்கான ஹேபிடேட்டை வந்து வளர்த்துப்பாங்க. ஸ்பீஷீஸ் கேன் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஸோ இப்போ நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து இருக்கும்ல, ஸோ அவங்களுக்குள்ளே வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேச்சுரல் ஹேபிடேட் ஆஃப் த அனிமல்ஸ் இஸ் மெயின்டைன்டு. ஸோ நேச்சுரலான அந்த அனிமலோட நேச்சுரல் ஹேபிடேட் வந்து மெயின்டைன் ஆகுது. இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஈஸி டு மேனேஜ். ஸோ அது வந்து
ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் ஆகும். அண்ட் அதே மாதிரி மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். பாயிண்ட் கேலிமர் சாங்சுரி நாகப்பட்டினமில் இருக்குது. காரைவெட்டி பேர்ட் சாங்சுரி அரியலூர். வடவூர் பேர்ட் சாங்சுரி திருவாரூர். வல்லநாடு பிளாக் பக் சாங்சுரி டூட்டிக்கொரின். விரலிமலை பேர்ட் சாங்சுரி திருச்சி. கிரிசல்டு ஸ்குபரல்டு சாங்சுரி விருதுநகர். Preservation of cruelty to animals. Cruelty to animals including capturing, trapping, poisoning of any wild animals collectively. So cruelty of animalsன்றது என்னது? ஏதாவது ஒரு அனிமலை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது, வேட்டையாடுறதுன்னு சொல்லுவாங்க, வேட்டையாடி பிடிக்கிறது. ட்ராப்பிங், அதை வந்து நம்ம பிடிக்கிறதுக்காக ஏதாவது ட்ராப் பண்ணி அதை பிடிக்கிறது. பாய்சனிங், அதுக்கு ஏதாவது நம்ம பாய்சன் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து cruelty of animalஸில் வரும். There are many animal welfare organizations concerned with the health, safety and physiological wellness of animals. ஸோ இங்கே வந்து நிறையா வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. எதுக்கு? அனிமலோட ஹெல்த், சேஃப்டி, அதோட வெல்னஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறையா வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. They include animal rescue groups which help animals in distress and other which help animals suffering from some epidemic. ஸோ இந்த வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு அனிமல் ரெஸ்கியூ குரூப்ஸ்ன்னு இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்குன்னே இருப்பாங்க, அனிமல் ரெஸ்கியூ குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அனிமல்ஸ் வந்து ஒரு அனிமல்ஸ் வந்து சோகமாக இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு எபிடமிக்னாலே ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை வந்து எபிடமிக் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சஃபர் ஆகிற அனிமல்ஸ்லாம் கூட பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த குரூப். அனிமல் வெல்ஃபேர் போர்ட் of India and National Institute of Animal Welfare are the government organization which work for the welfare of animals. So Animal Welfare Board of India அப்புறம் National Institute of Animal Welfare, இது ரெண்டு தான் வந்து கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன். எதுக்கு? அனிமலோட வெல்ஃபேரை பார்த்துக்கிறதுக்காக கவர்மெண்ட்டால் க்ரியேட் பண்ண ஆர்கனைசேஷன்ஸ் தான் இது ரெண்டு. There are some private welfare organizations too. ஸோ இதே மாதிரி வந்து நிறையா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் கூட சிலது இருக்குது. ஓகே, ப்ளூ கிராஸ் பற்றி பார்க்கலாம். ப்ளூ கிராஸ் இஸ் அ ரெஜிஸ்டர்ட் அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி இன் த யுனைடெட் கிங்டம். ஸோ ப்ளூ கிராஸ்ன்றது என்னது? ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி. எங்கே இருக்குது? யுனைடெட் கிங்டம்ஸில் இருக்குது. It was established in 1897 with the vision that every pet will enjoy a healthy life in a happy home. ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1897 உருவாக்குனாங்க. ஸோ அது அவங்களோட விஷன் என்னது? எல்லா பெட்டுமே வந்து ஒரு ஹாப்பி ஹோமில் அதோட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுன்றது தான் வந்து அவங்களோட விஷன். The charity provides support for pet owners who cannot afford private veterinary treatment, helps to find homes for unwanted animals and educates the public in the responsibility of animal ownership. ஸோ இந்த சேரிட்டி என்ன பண்ணாங்க? நிறைய பெட் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த ஓனர்ஸ்க்கெலாம் வந்து மணி அஃபோர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களால ப்ரைவேட் வெட்டினரிலாம் வந்து அவங்களால போக முடியலன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ணாங்க. அண்ட் நிறையா அன்வான்ட் அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ஹோம், இப்போ வந்து ஸ்ட்ரீட்ஸ்லலாம் நிறைய அனிமல்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ஹோம், வீடு வந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி பப்ளிக் கிட்ட ஒரு அனிமலோட இது வந்து எவ்வளோ அனிமல் வந்து நம்ம ஓனர்ஷிப் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அனிமலோட லைஃப்லையும் அப்படின்னு சொல்லி எஜுகேஷனும் வந்து கொடுத்தாங்க. Blue Cross of India was established at Chennai in the year 1959. ஸோ இந்தியாவில் ப்ளூ கிராஸ் வந்து சென்னையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எப்போ? 1959 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. Now Blue Cross of India is one of the largest animal welfare organization in India. ஸோ இந்தியாவிலேயே வந்து இப்போது ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். The main office is located at Gindi, Chennai, with all amenities like hospitals, shelters, ambulance services and animal birth control, etc. ஸோ இந்த ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவோட மெயின் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? கிண்டி, சென்னையில் இருக்குது. அந்த இடத்துலையே வந்து எல்லாமே இருக்கும். அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், அனிமல்ஸ்க்கான ஹாஸ்பிட்டல்ஸ், ஷெல்டர்ஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அப்புறம் அனிமல் பர்த் கண்ட்ரோல், இது எல்லாமே வந்து அந்த மெயின் ஆஃபீஸ்லேயே வந்து சேர்ந்துருக்கும். Activities of the organization include providing shelter, adoption, maintaining hospitals and mobile dispensary and providing ambulance services.
ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணும், அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நிறைய ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணும். அடாப்ஷன், ஸோ இப்போ நம்ம எதாவது அனிமலை வந்து அடாப்ட் பண்ணி நம்ம வளர்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அடாப்ஷனுக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, மொபைல் டிஸ்பென்சரி அண்ட் அதே மாதிரி ப்ரொவைடிங் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். ஸோ இதுதான் வந்து அவங்களோட லோகோ, ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா மெட்ராஸ், இதுதான் அவங்களோட லோகோ. ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள், மேக் அ விசிட் டு அ வெட்டினரி கிளினிக் நியர் யுவர் ஏரியா. ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி கிளினிக்கை விசிட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் ஹவ் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை பீப்புள். ஸோ அனிமல்ஸ்லாம் வந்து பீப்புளால் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து அங்கே போய் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்கஸ் ஹவ் யூ கேன் ப்ரிவெண்ட் க்ரூவல்ட்டி ஆஃப் அனிமல்ஸ். ஸோ நம்ம வந்து க்ரூவல்ட்டி ஆஃப் அனிமல்ஸை எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே ஒரு டூயின் ஒர்க்கு பாருங்கள். ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் பை கேப்டன் வி சுந்தரம் ஆஃப் சென்னை. ஸோ ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவை யார் உருவாக்குனாங்க ஸ்டார்டிங்கில் வந்து, கேப்டன் வி சுந்தரம், இவங்க தான் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹி வாஸ் அன் இந்தியன் பைலட் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இவங்க யார், ஒரு இந்தியன் பைலட் அண்ட் அதே மாதிரி அனிமல் வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ணுறவங்க, அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ். எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஷன் இஸ் அ வே ஆஃப் டேஷ் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃபிஷன்ன்றது வந்து எந்த ஒரு வேயான ரீப்ரொடக்ஷன். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், செக்ஷுவல், இங்கே வந்து ஏசெக்ஷுவல் வரும். ஆக்சுவலி இவங்க வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், 2 செக்ஷுவல் போட்டிருக்காங்க. விவிபரஸ், இது வந்து ஓவிபரஸ் வரணும் ஆக்சுவலி. ஸோ ஆன்சர் என்னது, ஏசெக்ஷுவல். ஸோ இந்த பி ஆப்ஷனை ஏசெக்ஷுவல்னு மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஏசெக்ஷுவல், இது வந்து ஓவிபரஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது, ஏசெக்ஷுவல். So fission is a way of asexual reproduction. Okay, second one, dash is a oviparous animal. So இந்த ஆப்ஷனில் இருக்கிறதுல எது ஓவிபரஸ் அனிமல்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கவ், டீர், கோட், டக். ஸோ ஆன்சர் வந்து டக். ஏன்னா ஓவிபரஸ் அனிமல்ஸ்னால் என்னது, அதோட எம்ப்ரியோ வந்து அவுட் சைட் த பாடியில் டெவலப் ஆகும். ஸோ கவ், கோட், டீர் இது எல்லாமே வந்து குட்டி தான் போடும். ஸோ குட்டி போடும் போது அது வந்து எம்ப்ரியோ வந்து பாடிக்கு உள்ளே தான் டெவலப் ஆகும். டக் மட்டும்தான் எக் லே பண்ணும். ஸோ இதுக்கு மட்டும்தான் அவுட் சைட் த பாடியில் எம்ப்ரியோ டெவலப் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓவிபரஸ் அனிமல். ஓகே, அடுத்து என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் இன். ஸோ என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ்னால் அழிய போகிற நிலைமையில் இருக்கிற சில அனிமல்ஸில் தான் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். ஸோ அதெல்லாம் எங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, எங்கே பாதுகாக்கிறாங்க, மியூசியம், சர்க்கஸ், ஃபார்ம், சாங்சுரி. ஸோ மியூசியம்ன்றது வந்து பழங்காலத்து திங்ஸ்லாம் வந்து நமக்கு காட்டுறதுக்காக ஒரு ஷோக்காக வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து மியூசியம். ஸோ அங்கே வந்து என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. சர்க்கஸ் வந்து நமக்கு நிறையா இதெல்லாம் காமிப்பாங்கள்ல, வித்தெல்லாம் காமிப்பாங்கள்ல, அதுதான் வந்து சர்க்கஸ். அங்கேயும் வந்து என்டேஞ்சர்ட் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார்ம் வந்து நம்ம கமர்ஷியல் இதுக்காக நிறைய அனிமல்ஸை, டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் வளர்ப்பாங்க. ஸோ அதுவும் வந்து என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்காக இல்லை. சாங்சுரி தான் வந்து என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் வந்து அழியாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ சாங்சுரி டிக் பண்ணிக்கோங்க. முண்டந்துறை சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட். ஸோ முண்டந்துறை சாங்சுரி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. முண்டந்துறை சாங்சுரி வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, அடுத்து த விஷன் ஆஃப் ப்ளூ கிராஸ் இஸ் டேஷ் அனிமல். ஸோ ப்ளூ கிராஸோட மெயின் விஷன் என்ன கேட்குறாங்க. ஹண்டிங், கேப்சரிங், சேவிங், நெக்லெக்டிங். ஸோ ஹண்டிங்னா வேட்டையாடுறது, கேப்சர்னால் அதை அனிமல்ஸை வந்து பிடிச்சி இது பண்ணுறது, சேவிங்னா பாதுகாக்கிறது. ஸோ ப்ளூ கிராஸோட விஷன் வந்து அனிமல்ஸை பாதுகாக்கணும். ஹண்டிங், கேப்சரிங்லேருந்துலாம் அதை வந்து பாதுகாக்கிறது தான் ப்ளூ கிராஸோட விஷன். ஸோ சேவிங்கை டிக் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அனிமல்ஸ் விச் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் டைரக்ட்லி ஆர் நேம்ட் அஸ். ஸோ எந்த அனிமல்ஸ் வந்து அதோட யங் ஒன்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக குட்டி போடல, அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் மேமல்ஸ்னு சொல்லுவாங்க. டேஷ் ஆஃப் அனிமல்ஸ் லீட்ஸ் டு என்டேஞ்சர்டு கண்டிஷன். ஸோ எந்த இது வந்து அனிமல்ஸை வந்து என்டேஞ்சர்டு கண்டிஷன், அதாவது அழிஞ்சி போகிற நிலைமைக்கு கொண்டு போகும். ஸோ ஹண்டிங்னா வேட்டையாடுறது. நம்ம வேட்டையாடிட்டே இருந்தோம்னா நிறையா உயிரினங்கள் வந்து இறந்துடும். ஸோ அதோட ஸ்பீஷீஸை கண்டினியூ பண்ண முடியாமல் அது வந்து அந்த ஸ்பீஷீஸ் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ் லீட்ஸ் டு என்டேஞ்சர்டு கண்டிஷன். கிர் நேஷ்னல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார். ஸோ கிர் நேஷ்னல் பார்க் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ், எந்த அனிமலுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ கிர் நேஷ்னல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஏஷியாட்டிக் லயன்ஸ்.
Blue Cross is an dash welfare organization. ஸோ ப்ளூ கிராஸ் வந்து எதோட வெல்ஃபேர்க்காக உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன்? அனிமலோட வெல்ஃபேர்க்காக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ ப்ளூ கிராஸ் இஸ் அன் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். நீலகிரி தார் இஸ் அன் டேஷ் ஸ்பீஷீஸ். ஸோ நீலகிரி தார் இஸ் அன் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ். அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ் தான் நீலகிரி தார். ஓகே, அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங். ஜைகாட்டுக்கு என்ன வரும்? ஃபர்டிலைஸ்டு எக்கு தான் வந்து ஜைகாட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து விவிபரஸ். விவிபரஸ் என்ன வரும்? கேட்டில் தான் வந்து விவிபரஸ், அதாவது எம்ப்ரியோ வந்து அதோட பாடிக்கு உள்ளேயே வந்து டெவலப் ஆகும், அதுதான் விவிபரஸ் அனிமல்ஸ். ஸோ கேட் தான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, தேர்டு என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். என்டேஞ்சர்ட் அனிமல் என்னது? ரைனோசரஸ். ஓகே, ஃபோர்த் ஒன் முதுமலை. முதுமலை செஞ்சுரியில் என்ன இருக்கும்? மேஜராக எலிஃபண்ட். ஓகே, லாஸ்ட்டாக ஃப்ராக்மெண்டேஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு மெத்தட் தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அதுக்கு 5 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து ஆன்சர் இன் ப்ரீஃப் பார்க்கலாம். வாட் இஸ் ஃபர்டிலைசேஷன்? ஸோ ஃபர்டிலைசேஷன்னா என்னன்னு சொல்லி நம்மளை எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஆன்சர் பாருங்கள். when the male gamete reaches the female gametes they begin to fuse together. ஸோ மேல் கேமெட் வந்து ஃபீமேல் கேமெட்டை ரீச் ஆகும்போது அது என்ன ஆகும்? ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். the fusion of gamete is known as fertilization. ஸோ இந்த ஃபியூஷன் ரெண்டு கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸ் தான் வந்து ஃபர்டிலைசேஷன். ஓகே, செகண்ட் கொஷின். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்? ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ் பாருங்கள். ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். மென்ஷன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. So fission, budding, fragmentation and spores are the different types of asexual reproduction. So asexual reproduction are different types in fission, budding, fragmentation and spores. Okay, fourth question பாருங்க. differentiate between oviparous and viviparous animals. So oviparous அப்புறம் viviparous animals differentiate பண்ண சொல்றாங்க. Okay, oviparous animal, viviparous animals. The development of the embryo takes place outside the animal. So oviparous animalsல embryo development outside the animals ஓட பாடியில் நடக்கும். The development of the embryo takes place inside the animal's body. So viviparous animalsல அனிமலோட பாடிக்கு உள்ளே நடக்கும் embryo development. They produce their young one by laying eggs. So oviparous animals வந்து முட்டை லே பண்ணும், egg லே பண்ணும். They directly give birth to young ones. So viviparous animalsல என்ன நடக்கும்? குட்டி போடும். Oviparous animal, the embryo receives the nutrients from the yolk. Viviparous animal, the embryo receives the nutrients from the mother. So oviparous animal வந்து egg lay பண்ணல. ஸோ அதோட அந்த எம்ப்ரியோக்கான நியூட்ரியன்ஸ் வந்து யோக்லேருந்து எக் யோக்லேருந்து எடுத்துக்கும். அண்ட் விவிபரஸ் அனிமல்ஸ் வந்து அதோட எம்ப்ரியோக்கான நியூட்ரியன்ஸ் வந்து அதோட மதர் கிட்டேருந்தே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் oviparous animals are insect, fish, reptile and birds. ஸோ oviparous animalஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? insects, fish, reptiles அப்புறம் birds. Examples for viviparous animals are cats, dogs, humans and lions. Viviparous animals are examples cat, dog, human அப்புறம் lions. Okay, fifth question பாருங்க. Write a note on blue cross. So blue crossனா என்ன, அதை பற்றி குட்டியாக நம்மளே எழுத சொல்கிறாங்க. So Blue Cross is a registered animal welfare charity in the United Kingdom. So Blue Crossன்றது என்னது? அது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அனிமல்கான வெல்ஃபேர் சேரிட்டி. அது எங்கே இருக்குது? யுனைடெட் கிங்டம்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. It was established in 1897 with the vision that every pet will enjoy a happy life in a happy home. So இது எப்போ எப்போ உருவாக்குனாங்க? 1897. அதோட விஷன் என்ன சொல்கிறாங்க? எல்லா பெட்டுமே வந்து ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணும். அதுக்கான ஒரு பர்டிகுலர் அதுக்கான ஒரு ஹாப்பி ஹோமில் அது ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுன்ற ஒரு விஷனோட. The charity provides support for pet owners who cannot afford private veterinary treatment. ஸோ ப்ரைவேட் வெட்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு மணி அஃபோர்ட் பண்ண முடியாத பெட் ஓனர்ஸ்க்கெலாம் வந்து இந்த சேரிட்டி மூலமாக நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. helps to find homes for unwanted animals and educates the public in the responsibility of animal ownership. ஸோ இந்த ப்ளூ கிராஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அனிமல்ஸ் நிறையா தனியாக இருக்கும்ல, அந்த அனிமல்ஸ்க்கெலாம் வந்து வீடு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி பப்ளிக்கு அனிமல் ஓனர்ஷிப் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் நம்ம அனிமலோட லைஃப்லேயும்
ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணுன்றதுக்கு வந்து பப்ளிக்கு எஜுகேட் பண்ணாங்க ப்ளூ கிராஸ். ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.